வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சௌ பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணி பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சௌ எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு ஓரளவு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த பொரியலுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா மொறுமொறுன்னு வறுபடணும். அது வரையும் வறுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்து இந்த கடாயோட சூட்லேயே 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரெண்டு 3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் வாசனைக்கு ஒரு 2 பின், கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ சௌவை இதில் சேர்த்துடலாம். இந்த காயை 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி 2 கையளவு தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளித்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சௌ நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகணும். இடையில பிறந்து கிண்டி விட்டு சௌ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் மிக்சியில் பொடி பண்ணால் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பொதுவாக சௌவில் சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணுவோம். இந்த பொடி போட்டு பண்ணுற பொரியல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.